இந்த வீடியோவில் நான் உங்களை அதிக மக்களுக்கு அறியப்படாத அழகு ஆபத்து நிறைந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு புகழ்பெற்ற கோவில் தான் இந்த செம்பகாதோப்பு காட்டழகர் கோவில். இந்த கோயிலுக்கு உங்களை அழைச்சிட்டு போக போற மக்களே. மதுரைன்னு சொன்னாலே கல்லழகர் தான் ஃபேமஸ். ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல செம்பகாதோப்பு காட்டழகர் எத்தனை பேருக்கு தெரியும் மக்களே? அதிக மக்களுக்கு அறியப்படாத ரொம்ப பழமையான ஒரு கோவில் தான் இந்த செம்பகாதோப்பு காட்டழகர் கோவில். இந்த மலைக்கு நீங்க போகும்பொழுது இயற்கை எழில் சூழ்ந்த பசுமையான காட்டுக்கு நடுவுல அழகான மீன்வெட்டி வாட்டர் ஃபால்ஸும் குட்டி குட்டியான ஓடைகளை கடந்து செல்லும் பொழுது இதுவரை எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க முடியாத நூபர் கங்கை தீர்த்தம் இங்கும் உள்ளது. இறைவன் என்ன கலர்ல இருக்கான்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இந்த இடத்துல இருந்தா பெருமாளை பார்க்கலாம். செம்பகாதோப்பு காட்டழகரை நீங்க பார்க்கணும்னு நினைச்சா தமிழுக்கு எப்படி 247 எழுத்துக்கள்னு சொல்லுவாங்களோ அது போல தான் இந்த கோவிலுக்கும் 247 படிக்கட்டு இருக்கு. அது கடந்தா மட்டும்தான் இதுவரை எங்கும் பார்க்காத பெருமாளை இங்க காட்டழகரா நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கே ஒரு பிரமிக்க வைக்கும் ஒரு அதிசயம் என்னன்னா, விஷ்ணு இங்கு சைனவ கோலத்துல இந்த மலையில படுத்திருக்கிற மாதிரி ஒரு அழகான காட்சி நம்ம இங்க பார்க்க முடியும். மக்களே, உங்களுக்கு பெருமாள் பிடிக்குன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற செம்பகாதோப்பு காட்டழகர் கோயிலுக்கு ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு அழகா இருக்கும். செண்பகாத்தோப்பில் மேலே காட்டழகர் பார்க்க வர்ற இடத்துல என்ன நடந்ததுன்னா, நல்லா பார்த்துங்க, 247 படி மேலே ஏறி வந்தால் கருப்பு பார்த்துருக்கோம். அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இதை 247ஆம் படி கருப்பு சுவாமி. நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து செண்பகாத்தோப்பு காட்டழகர் பெருமாள் கோவில் பார்க்கறதுக்கு வந்துக்கிறோம். சுவாமி இன்னைக்கு அழைச்சிருக்காரு நம்மளை. ஐயா ஜோதி ஐயா வந்திருக்காங்க, ஐயா அவர் சந்திரசேகர் ஐயா, எல்லாம் நம்ம மக்கள் 21 பேரோட சேர்ந்து இன்னைக்கு வந்து காட்டழகர் பெருமாள் கோயிலை பார்க்க போகிறோம். மிகவும் அற்புதமான ஒரு இடம். இந்த செம்பகாதோப்பு போகும்போது ஒரு அழகான அருவி இருக்கு. இப்போ பைக் இங்கே வரைக்கும் ட்ராப் பண்ணியிருக்காங்க, பார்க் பண்ணிட்டீங்க. எப்படி இருக்கு? இதுலயே குளிச்சிடலாம் போல. நல்லா தண்ணி வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபால்ஸ் பார்க்குறோங்க, பார்த்தீங்களா? இது பார்த்துட்டு நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே மலை ஏறிட்டாங்க. நம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். இங்கே என்ன ஒரு பயம்னா, யானைகள் வந்து குறுக்க சீக்கிரம் வந்துடும். யானை, புலி, எல்லா வனவிலங்குகளும் இருக்கிறதால தான் கொஞ்சம் வந்து பயமாகவும் இருக்கும். ஆனால் நான் பார்க்கலாம், நம்மளுக்கு என்ன யானை சாணி எதனா கிடைச்சா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். மக்களே, இந்த செம்பகாதோப்பு காட்டழகர் அப்படி என்ன ஸ்பெஷல்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் துர்வாசக முனிவர், மகரிஷி. மகரிஷி எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நூபுர தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. அந்த நூபுர தீர்த்தத்தில் வந்து சுதபஸ் முனிவர்ன்ட்டு ஒருத்தர் வந்து அதில் நீராடிட்டு தியானம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ துர்வாச முனிவர் வராரு. வரதை கூட இவரை கண்டுக்காமல் இவர் தியானம் பண்ணிகிட்ருக்காரு. ஓ, நான் வந்து நீ என்னை மதிக்கவே இல்லை அப்படின்ட்டு அந்த இடத்துலையே மாண்டுக்கோ போ அப்படின்ட்டு ஒரு சாபம் வர்றாரு. அந்த சாபம் அப்படி என்னன்னா, அந்த இடத்துலையே அந்த தண்ணியில் நூபுர தீர்த்தத்துலேயே அவர் தியானம் பண்ணும்போது கவலையாக மாறிடுறாரு. அப்புறமா தான் அவருக்கு உணர்றாரு, நான் இப்படி ஒரு சாபம் பெற்றிருக்கேன், இந்த சாபத்துக்கு நாம் என்ன விமோச்சனை கிடைக்கணும்னு பெருமாளை திருப்பி வணங்குறாரு. அவரை வந்து இந்த நூபுர தீர்த்தத்தில் நீ குளிச்சுனா நீ வந்து நார்மலாக ஆயிடுவேன், உனக்கு சாப விமோச்சனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எப்படி அழகர் மலையில் சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் அந்த மலையிலேருந்து இந்த இடத்துக்கு வராரு. இந்த இடத்துலையும் நூபுர தீர்த்தம் இருக்குது. இந்த நூபுர தீர்த்தத்தில் வந்து குளித்த உடனே அவர் வந்து சாப விமோச்சனை கிடைச்சி ஒரு முனிவராக பழையபடி மாறுறாரு. இதுதான் மக்கள் இதோட வரலாறு. இதுக்கு இன்னொரு வரலாறு இருக்குது. இந்த செம்பகாதோப்பு காட்டழகர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாருன்ட்டு அதை போயிட்டு நம்ம வேற கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறவங்க பார்த்தீங்களா, செம்பகாதோப்பு காட்டழகர் நம்ம போகிறது வந்து வழித்தடம் டைரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வர இடத்துல எல்லாமே மாங்காய் தோப்பாகவே இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரு அருவி, அங்கே ஒரு அருவி போச்சுல, அந்த அருவியை பார்த்துட்டு அப்படியே உள்ளே நடந்து வந்துகிட்டே இருக்கும். ஐயா, என்ன எவ்வளோ தூரம் இருக்குது? அது இன்னும் 1 hour ஆகும். இன்னும் 1 hour ஆகுமா? நான் 11:30 இறங்கினேன், இந்த 12:30 ஆச்சு. ஓ, அவ்வளோ நேரம் ஆகுமா? இப்போ பார்க்குறீங்க, இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இதுக்கு மேலே வண்டி போகக்கூடாது, அதனால் இதுக்கு மேலே எல்லாமே நடந்து தான் போயிட்டுருக்காங்க. நம்மளோட டீம் அங்கே போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, பின்னாடி புலி வந்து நம்மளை தூக்கிட்டு போயிடுமா, அது ஒரு பயம். ஒன்றுமே பண்ண முடியாது, புலிலாம் வந்துட்டான். கொஞ்சம்
பயமாக தான் இருக்குது. எங்கேருந்து என்ன அனிமல் வரும்னு. யானை இருக்குது, புலி இருக்குது. இது ஒரு புலி காப்பகம் தான். போயிட்டுருக்கோம் பாரு. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த செம்பகத்தோப்பில் இது மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் அது மாதிரிலாம் இருந்தால் இது மாதிரி இடத்துல போட்டிங்கன்னா இதை வந்து ஃபாரஸ்ட் இல்லை இந்த உழவாறு பண்ணி வராங்களா அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே யானை கிராஸ் பண்ணுற இடம் செம்மையாக இருக்குங்க பாருங்கள். சாமல் நீர் அணில் பார்த்தியா, சாமல் நீர் அணில் வந்து எங்கேனாவது நம்ம கண்ணுக்கு தென்படும், அதிகமாக இருக்குது. அது வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம எங்கேயுமே போகக்கூடாது, அதுதான் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதால பாருங்கள், இது தடம். இந்த தடத்துலேயே நம்ம போகணும். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் இதுலேருந்து அந்த இடத்துல நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, மாட்டினீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம். அதனால் வந்து இந்த இடத்துலையே நீங்கள் போகணும். பாருங்கள், யானையோட சாணம் இருக்குது, பட் ரொம்ப பழைய சாணமாக இருக்குது. பல மாதத்துக்கு முன்னாடி பழமையான சாணமாக இருக்கும். நம்ம போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இதுவே இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே போகன்றாங்க. பார்க்கலாம். இங்கே ஒரு பாறை இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. நான் மட்டும் தான் போகிறோம்னு நினச்சோம், அதிகம் பேர் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து செம்பக மரம் தான் அதிகமாக இருக்குமா அந்த காலத்தில். அதனால் இது வந்து செம்பகத்தோப்பு. செம்பகத்தோப்புனா திருவண்ணாமலையிலே ஒரு செம்பகத்தோப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு செம்பகத்தோப்பு, இங்கே ஒரு செம்பகத்தோப்பு. இங்கே பாருங்கள், செம்பகத்தோப்பில் புளிய மரம், நாம் எங்கேயும் பார்க்காத மரங்கள், செடி கொடி எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூலிகை செடிகள் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருக்கிறதுலே மிக அதிகமான தொடர்ச்சியாக நீளமான இருக்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான். அதில் இல்லாத மரமும் இருக்காது, இல்லாத அனிமலும் இருக்காது, எல்லாமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. இங்கே எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து மேலே டாப் விழுந்து பார்க்கலாம். நம்ம குளிக்க வேணாம், ஃபஸ்ட்டு அங்கே கோயிலுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், மீன்வெட்டி வாட்டர் ஃபால்ஸு. இந்த இடத்துல வந்து ராமரோட கால் பாதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே எங்கன்னு தெரியல. குளிச்சிட்ருக்காங்க, தண்ணி போயிட்டுருக்கு. அவங்க எல்லாம் நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க. நம்ம போயிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாமியை வந்து எடுத்துகிட்டு சாமியை நம்ம பார்க்கலாம். செம்மையாக இருக்குது வாட்டர் ஃபால்ஸு. இந்த குற்றாலத்தில் இருக்கிற மாதிரி. ஆனால் மேலே வர மாதிரி ரவையாக தான் வருது. நல்லா தான் இருக்குது. வா, செம்மையாக இருக்குது. இந்த செம்பகத்தோப்பு காட்டழகருக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல குளிச்சு பாருங்கள். செம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அங்கே ஒரு செம்மையாக இருக்குல்ல. இங்கே வந்து கால் பாதம் இருக்காமா, ராமரோட கால் பாதம் இங்கே பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே காட்டழகரை போய் பார்க்க போகலாம். நம்ம ஆளுங்க எல்லாருமே மேலே போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் குளிக்கிறதுக்கு போக மாதிரி இருந்தால் அந்த பசங்களாம் போகிறாங்கல்ல, இங்கே ஒரு அண்ணாலாம் போகிறாங்களா சில்ட்ரன்ஸ், இந்த வழியை போயிட்டு நம்ம அங்கே வந்து குளிக்கலாம். இங்கே மேலே யாரும் வரக்கூடாது, இங்கெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. மக்களே, இப்போ வந்து செம்பகத்தோப்பு காட்டழகரை நம்ம பார்க்க போகும்போது இங்கே வந்து மீன்வெட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே டாப் வியூலேருந்து பார்த்தா தெரியுதா, ஜென்ஸ், லேடிஸ் எல்லாரும், சில்ட்ரன்ஸ் எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து எவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே மேலே போயிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு வந்து அப்புறம் வந்து குளிக்கலாம். அங்கே பாருங்கள் லைனாக தெரியுதுங்களா. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே உங்களுக்கு எப்படி இருக்குது. மோஸ்ட்லி நான் போகிற வீடியோக்கு எல்லாருமே ஒரு 70%, 75%, 90% யாருமே போயிருக்க மாட்டாங்க. எல்லோரும் போவாங்க. எல்லோரும் பிளாக் பண்ணுறாங்க. யூடியூபரே இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட யூடியூபர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அடிவாரத்தில் இருக்கிற கோயிலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, யாருமே பண்ணாத மலைக்கு மேலே இருக்கிற கோயில், மலைக்கு மேலே எப்படி இருக்குன்னா கோயில் இருக்குது, அந்த மலையில் என்னென்ன அழகு இருக்குது அதை ரசிக்கலாம். அதை பற்றி தான் என்னோடய பாணியில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நான் வீடியோ போடுறதால ஒரு சிலர் நண்பர்கள் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, தம்பி நீ போடுற வீடியோவில் தான்
ஒரு காட்டில் பிளாஸ்டிக் எல்லாமே போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், என்னோடய வீடியோ பார்த்துட்டு போகிறவங்க எந்த பிளாஸ்டிக் போட மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் வீடியோவும் போடுறேன். நாங்களும் இப்படி ரிட்டன் நம்ம போகும்போது உழவார பணி எங்களால் முடிஞ்ச ஒரு குப்பை அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு 21 பேர் வந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு 10 குப்பையை நாங்கள் எடுத்துகிட்டு போய் கீழே பாக்ஸில் கூட போட்டு போவோம். அது மாதிரியும் நாங்களும் பண்ணுவோம். அதனாலேயும் இந்த காடு நாங்கள் சுத்தமும் பண்ணுவோம். சரிங்களா, நாங்கள் இந்த மீன்வெட்டி வாட்டர் ஃபால்ஸை தாண்டிட்டு அப்படியே நம்ம மேலே நடந்து போயிட்டுருக்கோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி இங்கேருந்து தான் போகும் போல். வா, இந்த இடத்துல தான் யானைகள்லாம் வந்து அதிகம் நடமாட்டம் இருக்கும். நம்ம யானையோட சார்ந்தே 2-3 இடத்துலையும் நம்ம பார்த்துட்டோம். அது இல்லாமல் இது ஒரு புலி காப்பகம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலி காப்பக கட்டுப்பாட்டில் தான் இது இருக்குது. அப்போ புலிகள் இருக்கும். அது பாருங்கள், புலிகள் இல்லாமல் இருக்காது. நீங்கள் தனியாக யாரும் வர வேண்டாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஜாயின் பண்ணி வாங்க. ஒரு நல்ல ஸ்பாட்டு, குளிக்கலாம் இந்த இடத்துல கூட. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல யானைகள்லாம் வந்து ஒரு காலத்தில் தண்ணி குடிச்சிருக்கும், இன்றைக்கும் வரும். நம்ம அந்த இடத்துல தான் நடந்துகிட்ருக்கோம். யானை புலி நினச்சி பாரு, இது மாதிரி இடத்துல புலிகள்லாம் வந்துருந்துச்சா நம்ம இந்த இடத்துல போக முடியுமா? இந்த காடு மலை மேடெலாம் ஏறிட்டு அதுக்கு மேலே இருக்கிற கோயிலை வந்து விளாக் பண்ணிகிட்ருக்காங்க. சிம்பிளாக கோயில் அடிவாரத்தில் இருக்கிறதெல்லாம் விளாக் பண்ணி போட்டாலே அதுவே நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எல்லோரும் மாதிரி கூட்டத்தில் வந்து நான் ஒருத்தனா இருக்கக்கூடாது அப்படின்றதால தான் எல்லோரும் பண்ணுறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் அதிகம் பேர் யாருமே மலை ஏறிட்டு அங்கே இருக்கிற கோயிலை பற்றி யாரும் விளாக் பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோ பேர் இருப்பாங்க, 100%ல் ஒரு 10% பேர் மட்டும்தான் மலை ஏறி கோயிலெலாம் விளாக் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நானும் ஒருத்தனா பெருமை தான். தருமபுரியில் அப்படிலாம் யாரும் சொல்லிக்கிறவளோ இல்லை. நான் சொல்லுவேன், நான் மலை ஏறி இது மாதிரி வீடியோ போடுவேன். இதுக்கு மேலேயும் நம்ம பர்மிஷன் இருக்கிற மலையில் ஏறி நம்ம வீடியோ போடலாம். சின்ன மலையாக இருந்தாலும் சரி, பெரிய மலையாக இருந்தாலும் அந்த இயற்கை அழகை ரசிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய முக்கியமானது இயற்கை அழகை ரசிக்கணும், அப்புறம் கடவுளை பார்க்கணும். அந்த கடவுள் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டஃப்பாக இருக்கிற மலையும் ஏறி போயிட்டு மேலே பார்க்குறோமோ அவ்வளோ புண்ணியம் நம்மளுக்கும் சேரும். நீங்களும் எங்களோட டீமில் ஜாயின் பண்ணி எங்கள் கூட மலையேற விருப்பமாக இருந்தால் நான் இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், அதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வரலாம், வராமலே இருக்கலாம். செம்மையாக இருக்குது மாடு. இங்கே பாருங்க, சொல்லிகிட்டே இருந்தோம். யானை சாணம்னு சொல்லுவாங்க. புதுசு எவ்வளோ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கு. இதை தொட்டு பார்க்க கொஞ்சம் ஜில்லுன்னு. எப்படி இன்றைக்கி தான் போட்டிருக்கோம், காலையிலே போட்டிருக்கோம். ஐயா, இப்போ வந்து இந்த செம்பகத்தோப்பு காட்டில் இருக்குல்ல, இது எப்போ இந்த கோயில் ஃபெஸ்டிவலாக இருக்கும்? புரட்டாசி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்புறம் வாரம் இந்த கோயிலுக்கு இது பண்ணுவாங்க. சனி ஞாயிறு வருவாங்க. அப்புறம் தை அமாசை போன வாரம் நல்லா விசேஷமாக இருந்துச்சு. நல்லா பொடுசாக பரவாயில்லாமல் மக்கள் நிறையா வந்தாங்க. நல்லா கோயில் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. இங்கே வந்து அப்படி என்ன நடக்கும்? நிறைய பேர் வராங்கல்ல, இங்கே வந்து என்னென்ன இருக்குது மேலே கோயிலில் ஆண்டாள்னு சொல்லி அவங்க வரலாறு இருக்குது. இது முக்கியமாக வந்து எப்படி எடுத்துக்கிறதுனா நல்ல விசேஷமான கோயில். பெருமை சொல்லுவாங்க, சித்திரமுத்தரெல்லாம் மலையில் போய் இது பண்ணி பாரு, அவங்க உள்ள இங்கே சொன்னால் தண்ணி இருக்குது. நூபுர தீர்த்தம். தண்ணி எங்கேருந்து வரேன்னு யாருக்கும் தெரியாது. தண்ணி எங்கே இருக்குன்னு வரல. அதே மாதிரி இறைவன் எப்படி இருக்கான்னு அந்த இதில் இது ஒரு விசேஷமான அபூர்வம், யாருக்குமே தெரியாது இந்த தண்ணி. அதே மாதிரி இறைவன் நமக்குள்ளே எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு இது ஒரு இது. ஆனால் இதில் வந்து வனவிலங்குகள் இருக்குல்ல, அது நம்ம எந்த தொந்தரவும் பண்ணாதில்ல. தொந்தரவு பண்ணலை. எப்படி இது யாருக்கும் அது மாதிரி பண்ணலை, யாரும் பண்ணல. யானை புலிலாம் இது இருக்கு. இந்த வரும்போது கூட பார்த்தீங்களா சாணி கிடந்துச்சுல, யானை சாணி. இன்னைக்கு போட்ட சாணி தான். அதெல்லாம் இருக்குது. நீங்களாம் பார்த்துருக்கீங்களா நேரில் யானைலாம்? பார்த்துருக்கேன். ஆனால் எந்த தொந்தரவும் பண்ணாது. தொந்தரவு இல்லை, அதெல்லாம் பார்த்துருக்கேன். சரிங்க. நல்லா. உங்கள் பேர்? என் பேர் பாண்டி. சிவகாசி. சரிங்க. கோயில் ஒரு முக்கியமான ஒன்று இருக்குது, அதுக்காண்டி நான் வாரம் வந்துக்கிட்டு இருக்கேன். சரி. அதை பார்க்குறதுக்காண்டி பார்த்துட்டேன், பார்க்குறதுக்காண்டி இன்னும் வந்துக்கிட்டு இருக்கேன். சரி, அது என்னோட புரிதல். சரிங்க.
இப்போ இதுக்கு தான் சொன்ன மக்களே, இங்கே பாருங்க யானை சாணி தொட்டு பார்க்கலாமா? சூடாகவே இருக்குங்க பாரு. இப்போ தான் ரீசெண்டாகவே போட்டுட்டு போயிருக்கும். இங்கே பாருங்க, அதெல்லாம் பழைசு, அது ஓல்டு. இது புதுசாக போட்டிருக்கு. இந்த வழியை தண்ணி குடிக்க இப்போ தான் நடந்து போயிட்டுருக்கோம். இதுக்கு தான் ஒரு டீமாக வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம தனியாக மட்டும் இதுக்கு வந்துடாதீங்க. இந்த வழியை இந்த காட்டெருமை இது மாதிரிலாம் இறங்கி வரலாம். எல்லாம் வந்துட்டுருக்காங்க. இப்படியே வந்துடலாம்ல. இந்த செம்பகத்தோப்பு காட்டழகர் கோயிலுக்கு நான் போகும்போது அந்த இயற்கை அழகு என்ன, காற்று என்ன. இங்கே பாருங்க ஒரு மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக காடு தான். இது மாதிரி வீடியோலாம் நம்ம போடுறதால யாராச்சும் காடு அழிச்சிருவாங்க, அந்த கட்சி அழிச்சிருவாங்க, இந்த கட்சி அழிச்சிருவாங்கன்ட்டு எவனாலையும் எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இது ஃபாரஸ்ட்டில் இருக்குது, அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. யாரையும் அழிக்கவும் விட மாட்டாங்க. அவங்க ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்க உருவாக்க தான் செய்வாங்க, அழிக்க எதுவும் செய்ய மாட்டாங்க மக்களே. அது ஒன்று தெரிஞ்சுக்காங்க. இந்த இடத்துல நாம் எதுவும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஃபஸ்ட்டு நாம் திருந்தணும். பிளாஸ்டிக் எடுத்து வந்து இங்கே போட்டு போகிறது அவ்வளோதான். நூபுரகங்கை தீரத்து பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க, படிக்கட்டு. மக்களே வந்துட்டோம், நூபுரகங்கை தீர்த்தம். இதே மாதிரி தான் அழகர் கோயிலில் நூபுரகங்கை தீர்த்தம் இருக்கும். அங்கே பழமுத்திச்சோலை முருகர் கோயில் பக்கத்தில், ராக்காய் தீர்த்த பக்கத்தில் இருக்கும். இங்கே பாருங்க, நம்ம ஆளுங்க குளிச்சுட்டு இருக்காங்க. குடிங்க ஃபஸ்ட்டு, குடிச்சிக்கலாம். குடிச்சாலே நல்லது தானே. இங்கே பாருங்க, இதுதான் நூபுர தீர்த்தம். இந்த நூபுர தீர்த்தத்தில் குளிச்சிங்கன்னா நம்மளோட ஏதாவது தப்பு பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்களா? காட்டழகர் கோவில் பெண்கள் உடைமாற்றும் அறை, அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க, குளிக்கலாம், குடிக்கலாம். இந்த நூபுர தீர்த்தத்தில் தான் புதபாஸ் முனிவர் வந்து அவருக்கு சாப விமோச்சனம் கிடைச்ச ஒரு இடம். நம்ம தவறு பண்ணியிருந்தால் இந்த தண்ணியில் குடிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் பல பேர் இந்த இடத்துக்கு இந்த நூபுர தீர்த்தத்தில் குடிப்பாங்க, குளிக்கவும் செய்வாங்க. மக்களே பாருங்கள். மக்களே இப்போ நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, இதுதான் நூபுர தீர்த்தம். இந்த நூபுர தீர்த்தம் அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுதபாஸ் முனிவர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சுதபாஸ் முனிவர்னு இருப்பாங்களே, அவர் தவளையாக துர்வாச முனிவர் சாபம் கொடுப்பார். அந்த சாப விமோச்சனம் கிடைச்ச இடமே இந்த நூபுர தீர்த்தம், நூபுர கங்கை. அழிக்கிறவர்களே, மதுரையில் எப்படி அழகர் மலை மேலே நூபுர கங்கை தீர்த்தம் இருக்கிறதோ அதுபோல் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் காட்டழகர் கோவிலிலும் நாங்கள் இன்றைக்கி எங்கள் நாடோடிகள் ஆன்மீக யாத்திரை குழு சார்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் உள்ள செம்பகா தோப்புக்கு அருகில் இருக்கின்ற காட்டழகர் ஸ்ரீ சிங்கபெருமாளை தரிசிக்க வந்திருக்கோம். நம்ம மதுரை அழகர் கோயிலில் உள்ள அழகர் கோயிலில் எப்படி நூதன கங்கா தீர்த்தம் வருதோ அதே மாதிரியே இங்கேயும் நூதன கங்கா தீர்த்தம் வருது. இது ஆனால் ரொம்ப பேருக்கு எப்படி வருதுன்னே தெரியலங்கிறாங்க. ஆனால் அந்த கள்ளழகர் கோயிலில் அந்த நூதனை கங்கை தீர்த்தத்தில் ராக்காய் கோயில் இருக்குது. ஆனால் இங்கேயும் ராக்காய் கோயில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது ரொம்ப பேருக்கு. அந்த காட்டழகருக்கு மேலே ராக்காய் கோயில் மேலே இருக்குது. அந்த கோயிலில் போய் மணி அடித்தா உடனே மழை பெய்யுங்கிறாங்க. அந்த அளவுக்கு பவரான ராக்காய் மேலே இருக்காங்க.
அதனால் அங்கேருந்துலாம் இது வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இது 365 நாளும் இந்த தீர்த்தம் வரும். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு யார் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சனி ஞாயிறு கண்டிப்பாக அனுமதிக்கிறாங்க. அப்போ நீங்கள் வரலாம். அதே மாதிரியே இந்த தீர்த்தத்துக்கு அப்புறம் 247 தமிழ் எழுத்துக்களில் உள்ள படிகள் ஆரம்பிக்கும். இந்த படி வழியாக மேலே போய் நம்ம காட்டழகரை நம்ம தரிசிக்கலாம். அதே மாதிரியே தமிழ் மாதம் வருகின்ற முதல் சனி ஞாயிறில் அன்னதானமும் இங்கே போடுறாங்க. யார் வரணும்னு ஆசைப்பட்டாலும் வாரம் சனி ஞாயிறில் கண்டிப்பாக வாங்க. நாங்கள் பூசாரி நம்பரையும் இல்லை எங்கள் சேனல் பதிவிடுறோம். அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் குடும்பத்தோடு வந்து தரிசிக்க ஒரு நல்ல இடம். இயற்கை சூழல் அருமையாக நம்ம நாராயணன். இந்த இடத்துல உட்காந்து பிரம்மகுத்தன் சொல்லி அந்த பயிற்சியை பழகினா இங்கே வந்து நீலகண்டனை பார்க்கலாம். அது எதுக்குங்க? இங்கே என்ன இருக்குது அப்படி வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன எப்படி இறைவன் என்ன கலரில் இருக்கேன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அந்த அந்த இதுக்கு அனுபவிச்சா இறைவன் இங்கே இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக தெரியும். நம்ம பார்க்குற பெருமாள் என்ன கலரில் இருப்பார், இந்த இடத்துல இருந்தால் பெருமாளை பார்க்கலாம். அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கு. 365 நாள் வத்தாதான் வத்தாத இடத்துல இறைவன் இருக்கான். நம்ம இடத்துல இறைவன் வத்தாத இடத்துல இறைவன் இருக்கான். அப்படித்தானே இருக்கேன். நம்ம இடத்துல இறைவன் வத்தாத இடத்துல இருக்கேன். எல்லாமே அந்த இறைவனுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வத்தாத இடத்துல இங்கே இறைவன் இருக்கான். அதனால தான் இந்த இடத்துக்கு வாரம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, நூபர்கங்கை தீர்த்தம். இந்த செம்பகத்தோப்பு காட்டழகர் கோயில் வந்தீங்கன்னா இங்கே நூபர்கங்கை தீர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இதை பார்த்துட்டு அப்படி வேறு என்ன ஸ்பெஷல்னா இது அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது. அடுத்து என்ன இந்த கோயில் ஸ்பெஷல்னா, இந்த காட்டழகருக்கு மேலே இருக்கிற நம்ம பெருமலை பார்க்க போகும்போது இங்கே படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த படிக்கட்டு நம்மளை தமிழில், இங்கிலீஷில் 26 எழுத்து எல்லாருக்கும் தெரியும். நம்ம தமிழில் 247 எழுத்து எல்லாருக்கும் தெரியுங்களா. அந்த 247 எழுத்து படிக்கட்டாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் கிட்டத்தட்ட பாண்டியர்கள் காலத்தில் மேலே இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. பாண்டியர் காலம்னா ஒரு 2000 வருஷம் பழமையானதாக கூட இருக்கலாம். அதோட பாண்டியர் காலத்தோட சின்னமாக மேலே எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்கலாம். இந்த படிக்கட்டை பாருங்கள், இந்த இயற்கை அழகுக்கு நடுவில். நீங்களாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. நமச்சிவாயம் திருச்சிட்டோம் ஐயா. இப்போ நம்ம வந்துருக்கிற இடம் வந்து செண்பகத்தோப்பு காட்டழகர் நல்லா மீசியெல்லாம் வச்சுட்டு கம்பீரமாக கருப்பாக அழகாக இருப்பார். இதில் வந்து இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல வேண்டியது என்னென்னா 247 படி இருக்குது, தமிழ் எழுத்துக்களோட இது இருக்குது. அடுத்த விஷயம் வந்து நூபுரத்தத்தில் இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்தோம். நூபுரத்தத்தில் குளிக்கும் போது ஒருத்தர் வந்து புது ஆடையை வந்து போட்டுட்டு வந்தார். சரி, என்ன உங்களுக்கு ஏன் புது ஆடை போட்டு நம்ம ஐயா மணி ஐயா கேட்கும் போது அவர் சொன்ன காரணம் வந்து, மனசார இந்த தீர்த்தத்தில் குளித்து புது ஆடையை போட்டுக்கிட்டு சுவாமியை போய் பார்த்துட்டு வந்தால் விரைவில் கல்யாணம் நடக்கிறதா ஒரு ஐதீகம் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாரம் இதுக்காகவே வந்து வாரம் வந்து கும்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு புதுசாக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்திருக்காரு. இவர் சொன்ன விஷயத்தை வந்து எங்களுக்கும் புதுமையாக இருந்தது. இதை மக்களிடம் சேர்க்கணுன்றதுக்காக நம்ம டிராவல் விஜய் மூலமாக உங்களுக்கு வந்து உங்களுக்காக நாங்கள் இதை சேர்க்குறோம். பாருங்கள், இவர் குளிச்சுட்டு நூபுரத்தில் குளிச்சுட்டு புது ஆடை போட்டுக்கிட்டு மேலே போகிறாங்க. மேலேருந்து வரவங்களும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி புது ஆடை போட்டுட்டு வராங்க. இது ஒரு ஐதீகமாக நடக்குது. நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் வரும்போது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். எங்களுக்கு வரும்போது இது புதுசாக இருக்குது. உங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறோம். கல்யாணம் ஆகாதவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, மனசார வேண்டிக்கிட்டு நூபுர குளத்தில் குளித்து பயன்பெறுங்க. சீக்கிரமாக விரைவில் கல்யாணம் நடக்கும். மனசார வேண்டுங்க, நல்ல எண்ணத்தோட வாங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ஆண்டாளை வந்து பெருமாளுக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பெருமாளில் யாருக்கு கொடுக்குறன்னு அவங்களுக்குள்ளேயே போட்டி. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பதியில் இருக்கிறவரும் மதுரையில் இருக்க அழகரும் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரும் 3 பேரும் வருவாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அதில் வந்து ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதர். அதனால் அவரையோடு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் இப்போ வந்துட்டாங்க. வந்ததுனால இங்கே காட்டழகரில் வந்து அழகர் குடிக்கொண்டுருவார். அதே மாதிரி திருவண்ணாமலை, இங்கே இருக்கிற திருவண்ணாமலையில் வந்து பெருமாள் உட்காந்துருவாப்புல. அதனால தான் இங்கே இருக்கிற அழகர் பார்த்திங்கன்னா இதே நூபுர கங்கை தான் மதுரையிலையும் இருக்கும். நூபுரகங்கை அதே பேர் தான். இங்கே இருக்க ஒரு பேர் தான் சுந்தரராஜ பெருமாள், சேம் பேர், அதே பேர் தான் அவருக்கும், 2 பேருக்குமே. இவங்க கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஸ்ரீரங்கர் வந்து கல்யாணம் பண்ணவுடனே ரங்கமன்னாரா அவங்க கோயில் கொண்டு வருவாங்க. இதுதான் இந்த இதோட இது. அஸ்திரம் கிளி எல்லாமே வந்து அழகர் ஆற்றுல இறங்குற அன்னைக்கு போகும்.
அதை எல்லாத்தையும் அணிஞ்சிக்கிட்டு தான் அழகர் ஆற்றுல இறங்குவாப்புல. அதே மாதிரி திருப்பதியில் பிரம்மோற்சவம் அன்னைக்கு கருட சேவை நடக்கும். அதான் வந்து ரொம்ப விசேஷம். அந்த கருட சேவை அன்னைக்கு அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற இது அங்கவஸ்திரம் மாலை எல்லாமே அங்கே போகும். போயிட்டு அதை அணிஞ்சு தான் வந்து கருட சேவையாக நடக்கும். மரியாதை செய்கிறாங்க, அவ்வளோதான். நாளைக்கு கருட சேவை இருக்காங்களா என்னன்னு தெரியாது. காட்டு அது நான் சொல்கிறேன் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அதனால நான் சொல்கிறேன் டெவலப் இல்லாத காலத்தில் வந்து. சரி, அப்போலாம் இந்த மாதிரி படிக்கட்டு இருந்துச்சு? இந்த படி இருந்துச்சு. பாதை வந்து ஒத்தையடி பாதை மாதிரி வரும். அம்புக்குறி தான் போட்டிருக்கும், குத்து மதிப்பில் வரும். அம்புக்குறி தான் போட்டிருக்கு. இப்போனாச்சும் பாதை நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு என்ன 10 பேர் தான் இருப்பாங்க. இந்த இப்போ டென்ட்டில் இப்போ போட்டது இந்த டென்ட்டெல்லாம் இப்போ ஒரு சமீபம் ஒரு 10 வருஷத்துக்கு தான் போட்டிருக்காங்க. சரி, இல்லைன்னா இந்த டென்ட்டே கிடையாது, மண்டபம் மட்டும்தான். மண்டபம் மட்டும். மக்களே வந்துட்டோம். செம்பகாத்தோப்பு காட்டழகர். இது என்ன சாமிண்ணா? கருப்பா? கருப்பு சாமி. நாம் அழகர் கோயிலில் 18ஆம் படி கருப்பு கேட்போம், அதே மாதிரி கருப்பு சாமி பாருங்க. கருப்பா கருப்பு பார்த்துட்டு அப்படியே நம்ம காட்டழகரை பார்க்க போகலாம். காட்டழகர் இருக்கார்ல, காட்டழகர் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கருடநாளவை ஒரு சுற்றிட்டு தான் வந்து பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துருந்தீங்கன்னா இங்கே பலிப்பீடம் கருடநாள்வார் நம்ம பார்த்துட்டு இப்போ கருடநாளவரை பார்க்கலாம். கருடநாள்வாரை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகலாம். மக்களே, செம்பகாத்தோப்பில் இருக்கிற காட்டழகர் நம்ம பார்த்துட்டோம். காட்டழகருக்கு பேக் சைடில் அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. எப்படின்னா பெருமாள் வந்து சைனவ கோலத்தில் படுத்துக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது. பார்க்கலாமா? பாருங்கள், பாருங்க, இது தலை, மூக்கு, வாய், அப்படியே சைனவ கோலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். நம்ம ஊர்லேயே இருக்குது. நம்ம தர்மபுரிலேருந்து பார்த்தனாலையும் மூக்கனூர் மலை இருக்குல்ல, அந்த மலையிலையும் சைனவ கோலத்தில் நம்ம பார்க்க முடியும். இங்கேயும் இந்த கோயிலுக்கு பேக் சைடில் நம்ம பார்க்கலாம். மக்களே, எங்களை நாடோடி ஆன்மீக யாத்திரை குழு சார்பாக ஐயா ஸ்ரீ சித்தர்கள் குரு பூஜை அறக்கட்டளை நிறுவனர் ஐயா ஜோதிராஜ் அவர்கள் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் செம்பகாதேவி காட்டழகர் எங்கள் மலையேற்றத்திற்கு எங்கள் குழுவுடன் சேர்ந்து பயணித்தது எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். ஐயா தான் சித்தர்கள் அறக்கட்டளை நிறுவனர் திரு ஜோதி ஐயா. திருச்சிற்றம்பலம். அடியன் வந்து ஸ்ரீ சித்தர்கள் குரு பூஜை அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஸ்ரீ சித்தர்கள் குரு பூஜை அறக்கட்டளை அப்படின்னு ஒரு நிறுவனம் வச்சு அடியன் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். இதுபோக சுமார் ஒரு சித்தர்கள் முக்தி அடைந்த சித்தர்களுக்கு ஜீவசமாதி சுமார் ஒரு 100 ஜீவசமாதி நம்ம சித்தர்கள் குரு பூஜை அறக்கட்டளை சார்பில் ஜீவசமாதி வச்சு கொடுத்துருக்கோம், அமைச்சு கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில், யூடியூப் சேனலில், இல்லை ஃபேஸ்புக்கில் இதில் ஸ்ரீ சித்தர்கள் குரு பூஜை அறக்கட்டளைன்னு போட்டிங்கன்னா மீனாட்சி அம்மன், மாயாண்டி சுவாமிகள், எல்லா வல்ல சித்தர் இந்த 3 படத்தோடையும் ஸ்ரீ சித்தர்கள் குரு பூஜை அறக்கட்டளை மதுரை என்று சொல்லி எல்லாத்துலேயுமே வரும். நாங்கள் சுமார் ஒரு அழிந்த பழமையான மண்ணுள் புதைந்த பாண்டிய காலத்து மன்னர்கள் கட்டிய ஆலயங்கள், அழிந்து போன ஆலயங்களை, வெட்ட வெளியில் இருக்கிற சிவாலயங்களை மீட்டு திருப்பணி பண்ணி அதை கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்து அந்த கிராமத்திடமே ஒப்படைத்திருக்கிறோம். சுமார் ஒரு 10 ஆலயங்கள் அந்த மாதிரி திருப்பணி பண்ணி நம்ம சித்தர்கள் குரு பூஜை அறக்கட்டளை சார்பில் ஒப்படைச்சிருக்கோம். இது போக சில ஆலயங்களில் சிவலிங்கத்துக்கு ஆவுடை இல்லாமல் இருக்கும், ஆவுடை கேட்பாங்க, நம்ம ஆவுடை செஞ்சு கொடுத்துருவோம். தகர செட்டு போட்டு தரனாலும் போட்டு கொடுப்போம்.
இது போக சிவலிங்க பானம் செஞ்சு கொடுக்குறனால செஞ்சு கொடுப்போம். அவங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி கொடுக்குறனால நடத்தி கொடுப்போம். வேள்வி நடத்தி கொடுக்குறதும் நடத்தி கொடுப்போம். குரு பூஜை நடத்தி கொடுப்போம். கைலாயவாதி வாசிக்கிறதுனால அதையும் வாசித்து கொடுப்போம். இந்த மாதிரி இறைவன் சேவையவே முதல் சேவையாக வச்சு நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் அனைத்து பொதுமக்களும் ஸ்ரீ சித்தர்கள் குரு பூஜை அறக்கட்டளைக்கு அனைவரும் ஆதரவு தந்து உங்களோட அன்பு உள்ளங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள ஸ்ரீ நாடோடிகள் வாட்ஸ்அப் குழுவில் பயணிக்கும் ஐயா மோகன் தாஸ் அவர்களை நாங்கள் சமீப காலமாக தொடர்பு கொண்டு அவரோட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னமும் பயணிப்போம், என்னைக்கும் பயணிப்போம். அதுபோக எனது அருமை நண்பர், பல ஆண்டு கால நண்பர் ஐயா சந்திரசேகர் அவர்கள். நீங்கள் திருவண்ணாமலையிலையோ நீங்கள் இந்த உலகத்தில் ஐயா வந்து எங்கே நினைச்சாலும் பார்த்துடலாம். அவர் இல்லாத இடமே இருக்காது. அந்த மாதிரி பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஐயா சிவனடியார் சென்னையை சேர்ந்தவர் ஐயா புகழேந்தி ஐயாவும் எங்களோட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இனிமேல் சித்தர்கள் குரு பூஜை அறக்கட்டளையும் நாடோடிகளும் வேறு வேறு கிடையாது. இன்றுமே எல்லா இடத்துக்கும் ஒன்றா சேர்ந்து பயணிப்போம். திருப்பணிகளும் ஒன்றா சேர்ந்து செய்து கொடுப்போம் என்று பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஐயா எங்கள் கூட வந்து பயணித்ததற்கு எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஐயா கண்ணன் ஐயா என்னோட சேர்ந்து பயணிக்கிறவர். இன்னைக்கு நேரத்தில் நாங்கள் ஆன்மீக பணியில் என்னைக்கு ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்களும் பல சித்தர்களை பார்த்துருக்கோம், பல சிவனடியார்களை பார்த்துருக்கோம். எல்லா பேருமே ஏதோ ஒரு கட்டத்தில் பிரிஞ்சு போயிருக்காங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் நாங்கள் பிரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் எங்களுக்குள்ளே உள்ள ஒற்றுமையும் விட்டு கொடுக்குற மனப்பான்மையும். நீயா நானா பெரிய ஆளா சின்ன ஆள் அப்படின்னு போட்டி போடாத யூகோ பார்க்காம நாங்கள் 2 பேரும் இருக்கிறதுனால தான் இன்னைய வரைக்கும் சுமார் நாங்கள் ஒரு 15 ஆண்டு காலமாக ஒன்றாவே பயணித்து கொண்டிருக்கோம். இந்த திருக்கூட்டத்து மூலமாக நம்ம ஐயா டிராவல் விஜய் நம்மளுடைய சேனல் எல்லாரும் இது மூலமாக நாங்கள் வந்து உங்கள் பார்க்குறோம். நீங்கள் இது உங்கள் டிராவல் விஜய் மூலமாக நீங்கள் எங்களை பார்க்க போகிறீங்க. இன்னும் சேர்ந்து நிறைய பயணிக்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்த மலைங்களில் நம்ம சந்திப்போம். ஐயாவோட எல்லாரோடும் சேர்ந்து பயணிப்போம். டிராவல் விஜய் ஐயா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சித்ரா டெலி மூலம் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் நீங்கள் இந்த மூலமாக டிராவல் விஜய் அந்த குரூப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும். ஸோ நம்ம திருச்சிற்றம்பலம் மக்களே, எல்லாரும் 18ஆம் படி கருப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. 18ஆம் படி கருப்புனா என்ன? 18 படி இருக்கும், மேலே கருப்பு வாசல் திறப்பாங்க, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் நம்ம செண்பகாத்தோப்பில் மேலே காட்டழகர் பார்க்க வர்ற இடத்துல என்ன நடந்ததுன்னா, நல்லா பார்த்துங்க, 247 படி மேலே ஏறி வந்தால் கருப்பு பார்த்துருக்கோம். அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இதை 247ஆம் படி கருப்பு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. 247ஆம் படி கருப்பு எங்கேயுமே கிடையாது, நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 247ஆம் படி கருப்பு. 18ஆம் படி கருப்பு வந்து மதுரை அழகர் கோயிலில் இருக்கிறாரு. காட்டழகர் கோயிலில் செண்பகாத்தோப்பில் 247ஆம் படி கருப்பு. பாருங்கள், ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறாங்க. இங்கே வரவங்களுக்கு எல்லா வேணையும் தீருதுன்னு சொல்கிறாங்க. மக்கள் அனைவரும் இதை ஃபாலோ பண்ணி வந்து இந்த 247ஆம் படி கருப்பை பார்க்குறீங்க. சபரிமலையில் கருப்பசாமியை பார்த்துட்டு தான் 18 படி ஏறணும். அதே மாதிரியே நம்ம அழகர் மலையில் 18 படிக்கு மேலே தான் கருப்பு இருப்பார். ஆனால் எல்லாத்தோட மிகப்பெரிய காவல் தெய்வமான கருப்பு இந்த செண்பகாத்தோப்பு காட்டழகர் கோயிலில் 247 படி ஏறி வந்தால் உடனே அவரை தான் பார்க்கணும். அந்தளவுக்கு இருக்காது. அப்போ எப்படியாப்பட்ட கருப்பாக இருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. கருப்பு தான். 247ஆம் படி கருப்பு. 247ஆம் படி கருப்பு. மக்களே, செண்பகாத்தோப்பில் இருக்கிற காட்டழகரை பற்றி A to Z எல்லா வரலாறும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டைமாக லைஃப்பில் வந்து பாருங்கள் மக்களே. உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த காட்டை நீங்கள் கால் வச்சிங்கன்னா நம்ம சுவாசிக்கிற மூலிகையே வேறு லெவலாக இருக்கும். செண்பக மரம் இது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்கிறாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற எல்லா மூலிகை பொருட்களும் காற்றுப்பட்டு நம்ம சுவாசிக்குவோமா. அதனால் நம்ம உடம்புல ஆஸ்துமா இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகணுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நூபுரகங்கை தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்தை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புல தீராத நோய்கள் எல்லாம் தீரும். அது மட்டும் உங்களுக்கு ஒரு சாப விமோச்சனம். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, அது மாதிரி எதாவது தவறு பண்ணியிருந்தீங்கன்னா அதில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். அது ஒரு புனிதமான தீர்த்தம் இருக்கும். அதுக்கு மேலே காட்டழகர் சொல்லவே தேவையில்ல. காட்டழகரை பார்க்குறதுக்கு அச்சஸில் அப்படியே ஒரு மனிதன் வேறு மீசை கம்பீரமாக நிச்சுன்னு ஒரு கையில் அப்படியே வேலோடு நிச்சிருப்பார். அவரை பார்க்கலாம். அதுக்கு பேக் சைடில் வந்து விஷ்ணு அப்படியே படுத்துக்கிற ரூபத்தில் நம்ம பார்க்கலாம். மக்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு டைமாவது இந்த செண்பகாத்தோப்புக்கு வந்து பாருங்கள். மக்களே, இப்போ நம்ம பார்க்குறவங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம ராமரோட பாதத்தை பார்க்குறோம்.
இந்த செம்பகாத்தோப்பு காட்டழகரை பார்க்கும்போது ராமரோட பாதம் பாருங்கள் எங்கே இருக்குது. மீன்வெட்டி வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸு இங்கே பாருங்கள், இந்த பாறையெல்லாம் இருக்கும். இங்கே தான் ஒரு ஹிடன் ஸ்பாட்டில் தான் இருக்குது. எங்கே இருக்கு ராமர் பாதம்? இதுதான் ராமர் பாதம். இது வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட். இதுதான் பாருங்கள், மீன்வெட்டி வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள் மக்களே. மீன்வெட்டி வாட்டர் ஃபால்ஸ் இங்கே நம்ம அங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து கீழே ஊற்றும். ஒரு 50 அடி உயரத்தில் அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம். வாங்க, உங்களை கூப்பிட்டு போகிறேன் அந்த இடத்துக்கு. மக்களே, இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இந்த செம்பகாத்தோப்பில் காட்டழகர், கருப்பசாமி இது எல்லாம் பார்த்துட்டோம். இங்கே நாகர் இருக்காங்க போல். இந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துல என்ன அனிமல் இருக்குமா? இங்கே பாருங்க, எல்லாம் உடச்சி வச்சிருக்கு பார்த்தீங்களா? இங்கே நாகர் புத்து இருக்குது. நாகர் புத்து இருக்குது. நம்ம அப்படியே அங்கே போய் பார்க்கலாம். சப்த கன்னிமாரி நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்க ப்ரோ, அது பேர் என்னன்னு பாரு. இங்கே சப்த கன்னிமாரி நம்ம பார்க்குறோம். இது சூரியனா? இது வந்து சூரிய நாராயணர். இதை நம்ம பார்க்கலாம். காவல் தெய்வங்கள் பாருங்கள் மக்களே, கோட்டைமலை கருப்பசாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் 2019 நடந்திருக்கு. இங்கே சப்த கன்னிமாரை நம்ம பார்க்குறோம். 7 சப்த கன்னிமாரை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் கருப்பசாமி யாருன்னு தெரியல, பட் கருப்பசாமி தான் இருக்கலாம். சரி, இதுவும் நம்ம பார்த்துட்டோம். இங்கே ஒரு சாமி இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அப்படியே நம்ம கிளம்பலாம் வாங்க மக்களே. ஏன்னா யானைகள் அதிக நடமாட்டம் இருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன், நான்லாம் பொய்யெலாம் சொல்ல. யானை அதிகமாக இருக்கும். அதனால் நாட் சேஃப் த ஜோன். இந்த ஜோனே நாட் ஜோன் தான், நாட் சேஃப் ஜோன் தான். சீக்கிரம் நம்ம பார்த்துட்டு கிளம்பலாம் வாங்க.